Guys, வணக்கம் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ சிஏ ப்ரோஸ், வெல்கம் டு சிஏ ப்ரோஸ். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி 3 days ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்கோம். நிறைய பேர் பார்த்துருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு டே 1 என்ன படிக்க சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட், IRF, LLP அண்ட் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் நிறைய பேர் படிச்சிருப்பீங்க நம்புறேன். ஸோ வில் குவிக்லி கிளான்ஸ் சம் 30 questions. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க பார்க்கும்போது பிரசன்டேஷனும் புரியும். அட் சேம் டைம் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ ஹவ் கவர்ட் தீஸ் டாபிக்ஸ் ஆர் நாட். கமிங் ஆன் டு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃப்ரம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட். நல்லா புரிஞ்சுங்க. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் பொறுத்த மட்டும் எங்கெல்லாம் மெயினா ஃபோக்கஸ் பண்ணுவாங்க வேக குயிக்கா சொல்லிடுறேன். ஒன்று வந்து ப்ரோனோட், பில் ஆஃப் செக்ஷன், செக் படிச்சுக்கோங்க. இன்லேண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், ஃபாரின் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆம்பிகுவஸ் இன்குயரி இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்ஆனர் ஒன் டைம் படிச்சு வச்சுங்க. டிஸ்ஆனர் வெரி 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 இம்பார்ட்டன்ட். பிரசன்டேஷன் பொறுத்த மட்டும் வென் பிரசன்டேஷன் இஸ் நாட் நெசசரி படிச்சு வச்சுங்க. ரூல்ஸ் ஆஃப் காம்பன்சேஷன் அதுவும் படிச்சு வச்சுங்க. இவ்வளவு விஷயம் நீங்க படிச்சாலே யூர் குட் டு கோ ஃபார் திஸ் சாப்டர். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்பவுமே சொன்ன மாதிரி டிஸ்ஆனர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொவிஷன். டிஸ்ஆனர் பத்தி நான் குயிக்கா சொல்லிடுறேன். வாட் இஸ் மீன் பை டிஸ்ஆனர்? Dishonor is nothing but when I have given a check, when a person have given a check for the discharge of a legal debt, ஒரு debt settle பண்றதுக்காக I am giving a check and the check is returned unpaid, bounce back அப்படிங்கிற எக்ஸாம் எழுதவே எழுதாதீங்க. bounce back எழுதவே எழுதாதீங்க. dishonor நீங்க எழுதாதீங்க. it is returned unpaid. when it is returned unpaid due to insufficiency of the fund இல்லாததுனால ரிட்டர்ன் ஆயிருக்குது, or because the amount exceeds the amount more than the agreement amount. நான் புரியல சார், நான் தான் அக்கௌண்ட் ஹோல்டர், நான் வந்து பேங்க்ட சொல்லியிருப்பேன் பேங்க் அப் டு 10,000 யூ கேன் பாஸ் த பேமெண்ட், அபவுட் 10,000 டோன்ட் பாஸ் த பேமெண்ட். திஸ் இஸ் த இன்ஸ்ட்ரக்ஷன் விச் த ஐ ஹாவ் கிவன் டு த பேங்க். ஓகே, இப்போ செக் வந்து நான் 15,000 rupees செக் கொடுத்தேன்னா அந்த செக் பாஸ் ஆகாது, டிஸ்ஆனர் ஆயிடும். ஏன்னா இட் இஸ் எக்ஸீடிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் அமௌண்ட். ஸோ வாட் இஸ் டிஸ்ஆனர்? ரிப்பீட். வாட் இஸ் மீன் பை டிஸ்ஆனர்? When a check is being issued for the discharge of a debt and the check is returned unpaid because of insufficiency of the fund, or because the amount exceeds more than the agreement amount, this leads to dishonor. Dishonor ஆனா criminal case வரும். அது மட்டும் இல்லாமல் what is the punishment? Very very important. Punishment for dishonor is 2 years jail imprisonment வரும், or with fine up to twice the amount of check, or both. Okay, now first of all let me go to the question. Priyansh purchased some goods from Sumit. Okay, he issued a check to Sumit for sale price on 14th June. So it's a valid check. Sumit presented the check in the bank and his bank informed him on 19th June that the check was returned unpaid due to insufficiency of the fund. Listen, this is pakka dishonor case. Dishonor na sonnale section 138 will be attracted. 138 la neenga indha question vanda first of all provisions la dishonor pathi neenga full ah eludhanum. Dishonor na solliten already. Now dishonor ana what is the consequences you have to write. Adu mattum illama there is a procedure na enna, dishonor ana udaneve within 30 days from the receipt of information from the bank, adavadhu holderக்கு information வரும் டிஸ்ஆனர் ஆயிடுச்சு சொல்லிட்டு. So holder has to intimate உடனடியே, you cannot give a case immediately. The holder has to intimate the drawer. Holder has to intimate the drawer check is dishonored, so you have to intimate him and you give him a 30 days time. It's a demand notice. You have to give him a 30 days time. Within 30 days, you are supposed to intimate. That is, the holder makes a demand for the payment of the said amount of the money by giving him a notice. Within 30 days, you give him a notice that drawer, the amount is not received by me. அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அதுக்கப்புறம் next 15 days, that is, the drawer has to pay the amount to the holder within 15 days from the receipt of this demand notice. So demand notice should be given. இது வந்து drawer, இது வந்து holder has to intimate the drawer within 30 days. drawer க்கு கடச்ச உடனேவே demand notice கடச்ச உடனேவே next 15 daysல drawer has to pay the money. அப்பவும் amount pay பண்ணலனா you can very well sue the drawer. So please, about negotiable instruments, dishonor very very important. What is dishonor? When check is presented to a person, when check is issued to a person for discharge of a legal debt and the check is returned unpaid because of insufficiency of the fund, or the amount exceeds more than the agreement amount. Next, it leads to dishonor of the check. When check is dishonored, demand notice has to be given within 30 days, and within next 15 days the drawer has to pay the money within 15 days from the receipt of the notice. அது வரலன்னு வெச்சுக்கங்க, now you can give a case. So in this situation, in the procedures follow பண்ணினா you can sue, Sumit can sue,
under section 138 by following the above mentioned provision. I believe that dishonor நல்லா புரிஞ்சுது நம்புறேன். இப்போ ஒரு விஷயம் I just want to add up with dishonor. Dishonor பொறுத்தமட்டில் எனக்கு ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணணும். dishonor பொறுத்தமட்டில் எனக்கு ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட ஆட் பண்ணணும். dishonor பொறுத்தமட்டில் I have to add one thing. dishonor பொறுத்தமட்டில் மெயினா எனக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னது கேட்டீங்கன்னா, that is about the gift. இப்போ வந்து செக்கை வந்து கிஃப்ட் ஆகவோ or டொனேஷன் ஆகவோ ஆர் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்காகவோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, டிஸ்ஹானர் ப்ரொவிஷன்ஸ் வில் நாட் பி அட்ராக்டட். அதாவது செக்ஷன் 138 சொல்றாங்க, இஃப் த செக் இஸ் issued for gift, donation or illegal purpose, dishonor provisions are not attracted. Come on to second question. Shiva gave a gift of rupees 21,000 to his sister through a check. Afterwards, Shiva informed his sister not to present the check for payment and also inform the bank for stop payment. இப்போ நான் கேட்கிறேன், டிஸ்ஹானர் ஆயிடும், ஏன்னா ஸ்டாப் பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, டிஸ்ஹானர் ஆயிடும். ஆனா சிவ் பண்ண முடியாது. செக்ஷன் 138 டிஸ்ஹானர் ப்ரொவிஷன்ஸ் வராது. ஏன்னா செக்ஷன் 139 சொல்றாங்க, செக்ஷன் 139 சொல்றாங்க, அந்த செக் டிஸ்ஹானர் ப்ரொவிஷன்ஸ்ல சிவ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் a basic assumption that check should be a check which is prescribed under section 138. 130 என்ன சொல்றாங்க, 130 கிஃப்டா இருக்கக்கூடாது, டொனேஷனா இருக்கக்கூடாது, இல்லீகல் பர்பஸ்க்கு இருக்கக்கூடாது சொல்றாங்க. செக்ஷன் 139 என்ன சொல்றாங்க, நீங்க சியூ பண்ணலாம், ஆனா இந்த மாதிரி செக்ஷன் 138 சொல்லியிருக்கிற செக் தான் நீங்க இஷ்யூ பண்ணிருக்கணும், நீங்க ஹோல்டு பண்ணி வச்சிருக்கணும், அப்பதான் உங்களுக்கு சியூ பண்ண முடியும் செக்ஷன் 139 சொல்லுது. ஸோ இந்த ரெண்டு செக்ஷன் யூ ஹேவ் டு ரைட். So you have to write both the sections. Section 138 also you write, section 139 also you write, please. Either section 139 சொல்லல, but section 139 also you can write. You should write. So section 138 இப்ப சொன்ன அதே விஷயம் தான். In this situation, dishonor provisions will not be attracted because check வந்து gift-ஆ கொடுத்திருக்காங்க, மறக்காதீங்க. Next வந்து Shankar drew a check in favor of Surendra. After having issuing the check, the Shankar requested Surendra not to present the check for payment. ஏங்க செக் கொடுத்துட்டாங்க, செக் கொடுத்ததுக்கு அப்புறம் ஐயோ இப்ப போக வேணாம், அங்க போகாதீங்க, பேங்க்குக்கு போகாதீங்க, அதுல காசு இல்லைன்னு சொல்லவே கூடாது. அப்படி சொல்லிட்டீங்கன்னா இட் வில் லீட் டு டிஸ்ஹானர். ஏன்னா செக் ஒருக்கா கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, செக் ஒருக்கா கொடுத்துட்டோம்னா நீங்க மறுபடியும் போயிட்டு ஸ்டாப் பேமெண்ட் எல்லாம் கொடுக்க கூடாது. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இட் வில் லீட் டு டிஸ்ஹானர். செக் கொடுத்தா கொடுத்ததுதான், அது ஹானர் ஆகல, வித்தின் 3 months வேலிடிட்டி பீரியட் இருக்குது, அந்த 3 monthsக்குள்ள அந்த செக் வந்து பிரசன்ட் பண்ணணும். அந்த பிரசன்ட் பண்ணிட்டு காசு வரலன்னா டிஸ்ஹானர் ப்ரொவிஷன்ஸ் ஆர் அப்ளிகபிள். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ், மேல ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல சொன்ன அதே ப்ரொவிஷன்ஸ் யூ கேன் ரைட். நவ் கம் டு ஃபோர்த் கொஸ்டின். மிஸ்டர் ஒய் issued a check of rupees 10,000 to Mr. Z which was dishonored by bank because of Y did not have enough fund in the account and has no authority to overdraw. So fund illa. Examine as per the provisions of negotiable instrument. First one, Mr. Y is liable for dishonor of check. If yes, what are the consequences of the offense? நான் சொல்லிட்டேன், 2 years imprisonment வரும், or twice the amount of check சொல்லும்போது 20,000 rupees penalty வரும். So either both or any one of them, it will be decided by the court. டிஸ்ஹானர் உடைய கான்சிக்வன்சஸ் என்னது மேல சொல்லிட்டோம். பனிஷ்மெண்ட் ஃபார் டிஸ்ஹானர் படிச்சு வச்சுக்கோங்க. இதுவே டொனேஷனாக இருந்துச்சுன்னா, டொனேஷனுக்காகவோ கிஃப்ட்டுக்காகவோ கொடுத்துருக்காங்கன்னா டிஸ்ஹானர் ப்ரொவிஷன்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள், டிஸ்ஹானர் பெனால்டி வராது. நெக்ஸ்ட் கொஸ்டின். நவ் promissory not payable at a certain period after sight must be presented to the maker thereof for payment. So பேமெண்ட்டுக்காக present, there are 3 types of presentment. Presentment for acceptance, அது bill of exchange மட்டும்தான் உள்ளது. Presentment for sight, அது வந்து pro note. Presentment for payment, அது எல்லாத்துக்குமே வரும். செக் பிரசன்ட் பண்ணணும், pro note பிரசன்ட் பண்ணணும், bill of exchange பிரசன்ட் பண்ணணும் for payment. இப்போ my question is, in what scenarios presentment is not necessary? Question கேட்டிருக்கான், direct, it's a direct question. You have to write 5 point 5 mark 6 mark 5 points படிச்சு வச்சுக்கிட்டா போதும். எப்ப presentment தேவையில்லை? First point, if the maker, drawee or acceptor intentionally prevent பண்றாங்க, அதாவது presentmentக்கு போறாங்க, ஆனா வேணும்னே presentment பண்ணும்போது அவன் அங்க இல்ல, is intentionally preventing himself. ஏங்க ஒரு ப்ரோனோட் இருக்குதுங்க, ப்ரோனோட் ட்ராவர், நான் ட்ரா பண்ணிட்டேன், ஓகே, ஐ ஆம் கோயிங் டு பே தி அமௌண்ட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், drawee இஸ் இன்டென்ஷனலி ப்ரிவென்டிங் த presentment. drawee இஸ் ப்ரிவென்டிங் த presentment. presentment ப்ரிவென்ட் பண்ணும்போது நீங்க presentment பண்ண தேவையில்லை, presentment பண்ண தேவையே இல்ல. அந்த டியூ டேட்ல அந்த அமௌண்ட் வரலன்னா disorder provisions will be applicable. Next, if the instrument being payable at a specific place of business, he closes such place of business. எங்க ஒரு பிசினஸ் இடத்துல வந்து present பண்ண சொன்னாங்க, ஆனா அந்த பிசினஸ் இடம் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க, அன்னைக்கு ஓபன் ஆகல சொன்னா it will be treated as dishonor. இனி presentment பண்ண முடியாது, presentment பண்ண தேவையில்லை. Next, if an instrument being payable at some other specified place, neither he nor any person authorizes to pay it attends at such place
place during the usual business hour. ஒரு இடத்துல ஒரு ஸ்பெசிபிக் பிளேஸ்ல போயிட்டு பிரசன்மெண்ட் பண்ணுங்க சொன்னாங்க. அங்க யாருமே இல்ல. அங்க பிரசன்மெண்ட் பண்றதுக்கு அங்க எவனுமே காணோம். அவனும் இல்ல, அவனோட ஏஜென்ட் யாருமே இல்ல. So what happened? Presentment is not necessary. Next, if the instrument not being payable at a specific place, ஒரு place ஒண்ணுமே சொல்லலைன்னா, you have to search that person, you have to find that person and you have to present it. இந்த ஃபைண்டும் பண்ண முடியல, ஏங்க ஸ்பெசிபிக் பிளேஸ் சொல்லவும் இல்ல, சர்ச்சும் பண்ணி எனக்கு அவனை கிடைக்கவும் இல்ல, whether I can go and do presentment? No. Last one, if the drawee waives the presentment or gives remission. waveனா நீங்க presentment பண்ண தேவையில்லை, presentment பண்ண வேணாயா, போயிடுங்க. Or remission என்ன? Remission means you're giving some discount. Excuse me, you don't need to present it. Okay, you just have to pay 1 lakh rupee தானே தரணும் எனக்கு, நீங்க 1 lakh தர வேணாம். You just do one thing, you just pay me 60,000 அப்படின்னு சொல்லும்போது ரெமிஷன்னா என்ன? ரெமிஷன்னா கம்மி பண்ணி கொடுக்கறது, அமௌண்ட் கம்மி பண்ணி கொடு. நான் சொல்றேன், தம்பி நீங்க வந்து 1 lakh எல்லாம் தர வேணாம், பிரசன்மெண்ட் எல்லாம் பண்ண வேணாம், நீங்க just pay me 60,000. ஸோ ரெமிஷனோ வேவரோ பண்ணும்போது தேவையில்லை, இன்டென்ஷனலி ப்ரிவென்ட் பண்ணும்போது தேவையில்லை. தட் இஸ் ஒரு ஸ்பெசிபிக் பிளேசஸ் சொன்னாங்க, அந்த இடத்துல அவன் இல்ல. ஒரு பிசினஸ் பிளேஸ் சொன்னாங்க, அந்த இடத்துல அவன் இல்ல. ஸ்பெசிபிக் பிளேசஸ் சொல்லவே இல்லை, சர்ச் பண்ணிட்டு அவனை கண்டுபிடிக்க முடியல, பிரசன்மெண்ட் பண்ண தேவையில்லை. Now coming on to the very important, மேல சொன்ன கொஸ்டின் ரொம்ப முக்கியம். Coming on to 6th question. Reliable Limited, an Indian company, is a global leader in petrochemical products. For the payment of the sale price of machinery imported from Alex Manufacturing Limited, a USA based company, the exporter, the Indian company drew a bill on Manish, a resident of Mumbai, who accepted the bill at Mumbai, payable to the exporter in Los Angeles, USA. Decide whether bill of exchange is an inland instrument. Inland இல்லையா பார்க்கறதுக்கு ரெண்டு கண்டிஷன். It should be drawn in India. First of all, drawn in India. And payable in India or drawn to a person resident in India. So LHS and RHS. Sorry. Extremely sorry. It should be drawn in India. India cold இருக்குது, so sorry for that. It should be drawn in India. India draw பண்ணிருக்கணும். Or it should be drawn at a person resident in India, or it should be accepted in India. இந்த ரெண்டுல ஏதோ LHS and RHS இன்லண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் படிச்சுங்க, மறக்காதீங்க. இந்த கேஸ்ல இந்தியன் கம்பெனி ட்ரோ ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். இந்தியன் கம்பெனி ட்ரோ ஏ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் சொல்லும்போது இட் இஸ் drawn in India. drawn in India சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இஸ் satisfied. Going on to second condition. Second condition என்ன சொல்றாங்க? One is drawn in India, which is அது மட்டும் இல்லாமல் it is drawn upon Manish, a resident of Mumbai. So it's drawn upon resident in India. அப்ப LHS and RHS ரெண்டு கண்டிஷனும் satisfy ஆனதுனால it is a dash. It is an inland instrument. So first of all, write about inland instrument. It is drawn in India and payable in or drawn upon person resident in India. So basically two things, drawn in India or payable in India or drawn upon resident in India. So anga or varum naduvila and. So first condition is it should be drawn in India and payable in India or drawn upon person resident in India. இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும் guys. This is last minute revision. Now coming on to 7th question. So மேல சொன்ன மாதிரி it is an inland instrument. இப்ப மேல சொன்ன மாதிரி அதே ப்ரொவிஷன் தான் இங்கேயும் வரும், நீங்க கொஞ்சம் எலாபரேட்டா எழுதணும். So இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு சப் கொஸ்டின் மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 1 2 3 4. A bill drawn in Delhi upon merchant in Agra. ஏங்க பார்த்தாலே தெரியுதுங்க, இன்லண்டுங்க. Bill drawn in Jaipur upon a merchant in London, accepted payable in Agra. இன்லண்டுங்க. Again, drawn in India வந்துச்சா, accepted payable in India வந்துச்சா, அவ்வளவுதான் சொல்றேன். Third point, bill drawn in Jaipur upon a merchant in London, accepted payable in London. So ஒரு condition is satisfied, second condition not satisfied. So it's a foreign instrument. Any instrument other than inland instrument is called foreign instrument. So how to write this question? First write about inland instrument and foreign instrument. Then case 1, case 2, case 3, case 4. Very simple. The fourth question, a bill drawn in London on a merchant in Agra. Drawn in London சொன்னாலே inland வராது. இப்ப my next last question is, இப்ப if it is an inland instrument, imagine it is an inland instrument. One question, ஒரு question சொல்றேன். Imagine it's an inland instrument. அது வந்து 4 எனக்கு endorse பண்ணிட்டாங்க. Whether should you take endorsement as a consideration to decide the
decide the nationality of the instrument. No, endorsement நீங்க பார்க்கவே கூடாது. எங்க endorse பண்ணிருக்காங்க நீங்க பார்க்கவே பார்க்காதீங்க. Only two things, drawn in India வா பாருங்க, அதுக்கப்புறம் payable in India, accepted payable in India or drawn upon resident in India. அது ரெண்டுல ஏதோ ஒன்னு வரணும், drawn in Indiaவும் வரணும். படிச்சுக்கங்க, வெரி 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 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான அடுத்த கொஸ்டின். இப்போ நான் சொல்லிடுறேன். You are presenting for acceptance. Bill of exchange. What is bill of exchange? Yo, காசு குடியா. Bill of exchange means drawer இருக்கிறாங்க. Drawer, drawee, pay. இல்லைங்க, drawer, drawee. Yo, காசு குடியா சொல்லிட்டு நான் I am drawing a bill of exchange. So drawer also should sign. Drawee should also sign and accept it. இப்போ நான் acceptanceக்காக நான் present பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் bill of exchange acceptanceக்காக drawer வந்து present பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் present பண்ணும்போது அவனுக்கு drawee will accept it. It is required by the drawee presented to him for acceptance. It is if so required by the drawee of the bill of exchange presented to him for acceptance. Presented to him சொன்னா drawee க்கு present பண்ணிருக்காங்க. drawee க்கு present பண்ணிருக்காங்க. present பண்ணிருக்கும் போது என்ன பண்ணணும்? drawer holderனா இங்க யாருன்னா drawer has to give him எத்தனை hours? Allow the drawee 48 hours. Allow the drawee-க்கு 48 மணி நேரம் டைம் கொடுக்கணும் அக்செப்டன்ஸ் பண்றதுக்காக. அந்த 48 மணி நேரம் சொல்லும்போது அதுல என்ன வரக்கூடாது? அதுல வந்து நேஷனல் ஹாலிடேஸ் வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு நான் வந்து பிரசன்மெண்ட் கொடுக்குறேன். I am giving it for presentment. ஏங்க ப்ளீஸ், I am presenting for acceptance. Sorry, I am presenting for acceptance. Excuse me, please accept it and give. சொல்லிட்டு drawer is giving to drawee. So what is happening over here? Drawer is giving to drawee for accepting it. Now if I should give him 2 days, 48 hours கொடுக்கணும். நடுவில் 15th ஆகஸ்ட் வந்துருச்சு, இண்டிபெண்டன்ஸ் டே வந்துருச்சு வச்சுக்கோங்க. I should give extra one more day. ஏன்னா நேஷனல் ஹாலிடே, சண்டே வந்துக்கலாம் பிரச்சனை இல்லை. நேஷனல் ஹாலிடே நான் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்கணும். இங்க என்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா 14th ஆகஸ்டுக்கு நான் கொடுத்துருக்கேன். 14th ஆகஸ்ட் கொடுத்துருக்கேன். அப்ப 15, 16, 17th வரை டைம் இருக்குது. 16th இல்ல, 17th வரை டைம் இருக்குது. You should accept the bill by not 16th, by 17th. ஏங்க பில்ல வந்து நான் அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, it will be treated as dishonor. ஆனா இங்க 17th வரை டைம் இருக்குது. 16th குள்ள பண்ண வேணாம், ஏன்னா 15th வந்து நேஷனல் ஹாலிடே. Coming on to 9th question. Nakul made pro note in favor of Sahadev 10,000 and delivered to him. Sahadev endorsed the promissory note in favor of Arjun but delivered to Arjun's agent. ஏங்க இங்க ரொம்ப முக்கியம். நகுல் சஹதேவுக்கு ப்ரோ நோட்டு கொடுத்தான், நான் காசு தரேன்னு சொன்னான். சஹதேவ் யாருக்கு என்டோஸ் பண்ணிட்டான்? அர்ஜுனுக்கு என்டோஸ் பண்ணிட்டான். ஓகேவா? ஆனா அர்ஜுனுக்கு கொடுக்கல, அர்ஜுனுடைய ஏஜென்ட்டோட கையில கொடுத்தான். இப்ப நம்ம படிச்சிருக்கோம், டெலிவரி ரூல்ஸ் படிச்சிருக்கோம். டெலிவரி கேன் பி ஆக்சுவல் ஆர் கன்ஸ்ட்ரக்டிவ். அதாவது அவன் கையில கொடுக்க முடியாட்டாலும் அவனுடைய ஏஜென்ட் கையில கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தா மாதிரி தான். அவனுடைய ஏஜென்ட் கையில கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தா மாதிரி தான். அவனுடைய ஏஜென்ட் கையில கொடுத்தாலும் யாருக்கு கொடுத்தா மாதிரி தான். அவன் கையில கொடுத்தா மாதிரி தான் படிச்சிருக்கிறோம். எஸ் ஆர் நோ? அவன் கையில ஆறு கையில கொடுத்தா மாதிரி தான், ஏஜென்ட் கையில கொடுத்தாலும் பிரின்சிபல் கையில கொடுத்தா மாதிரி தான் படிச்சிருக்கிறோம். சோ இந்த கேஸ்ல அவனுடைய ஏஜென்ட் கையில கொடுத்துட்டோம்னா இட் இஸ் ட்ரீட்டட் ஆஸ் டெலிவர்டு டு அர்ஜுன் அண்ட் அர்ஜுன் ஹேவ் ஆல் த ரைட் டு ரிசீவ் தி ப்ரோ நோட் அமௌண்ட் ஃப்ரம் சஹதேவ். தட்ஸ் a question. சஹதேவ் கொடுக்கலன்னா நகுல் டென் வாங்கிக்கலாம், அது வேற விஷயம். இங்க என்ன ஆயிடுச்சு கேட்டீங்கன்னா அர்ஜுன்ஸ் ஏஜென்ட் டைடு, அர்ஜுனுடைய ஏஜென்ட் செத்து போயிடு. அதுக்கு என்ன இப்போ? அது மட்டும் இல்லாம அவன் டெலிவர் பண்ணலையாமா, ஏன்னா இது டெலிவர்ட் ஆயிடுச்சு, கன்ஸ்ட்ரக்டிவ் டெலிவரி வந்துருச்சு. ஏஜென்டோட கையில கொடுத்தாலே யாரு கையில கொடுத்தா மாதிரி? பிரின்சிபல் கையில கொடுத்தா மாதிரி. So now Arjun can recover the amount from Sahadev. If Sahadev failed, Arjun can recover from Nagul. That's the answer. Can Arjun recover the amount? Whether Arjun is the valid holder. ஏன்னா அர்ஜுனோட ஏஜென்ட் சத்து போயிட்டான், அவன் அர்ஜுன் கையில கொடுக்கல. டிராவர், டேபிள் டிராவர்க்குள்ள வச்சிருக்கான், ஆனா ஏஜென்ட் கையில கொடுத்துட்டோம்ல. ஏஜென்ட் கையில கொடுத்தாலே யாருக்கு கொடுத்தா மாதிரி தான்? பிரின்சிபல் கொடுத்தா மாதிரி தான். Okay, coming on to, I think this is the last question, 10th question. Advik purchased a mobile from Bhanu. He issued a pro note to Bhanu, which was payable on demand, but no specific place for payment was mentioned. இப்ப பாத்துக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். Pro note payable on demand. No space is, no particular place is specified. Pro note payable on demand, no particular place is specified சொல்லும்போது அங்க என்ன தேவையில்லை? presentment பண்ண தேவையில்லை. You need not present a pro note which is payable on demand.
பர்டிகுலர் பிளேஸ் சொல்லலைன்னா ப்ரோனோட் டிமாண்ட் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ண தேவையில்லை, பிரசன்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, பிரசன்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. இங்க பிரசன்ட்மெண்ட் பண்ண தேவையே இல்லை. நீ எப்ப டிமாண்ட்னா என்னங்க, கேட்கும் போது காசு கொடுக்கணும். நீ டிமாண்ட் பண்ணும்போது காசை கொடுக்கலன்னா டிசானர் ஆயிடும். அவ்வளவுதான் சொல்றாங்க. Presentment, no presentment is necessary to charge the drawer. No presentment is necessary. No presentment is necessary. Hence, no presentment is necessary. Advik will not be discharged. Advik is liable to pay the money because presentment என்ன ஆயிடுச்சு, presentment தேவை இல்லை. Now last சின்னதா 2-3 விஷயங்கள் சொல்லணும். ambiguous instrument, inquiry instrument நல்லா படிச்சுக்கங்க. நான் ஆல்ரெடி மேரத்தான் போட்டிருக்கோம், நான் லிங்க் கீழே கொடுக்குறேன். டிஃபரன்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக், ப்ரோனோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் நல்லா படிச்சுக்கங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஃபரன்ஸ் பிட்வீன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் வேகம் சொல்லுங்கம்மா. ஏன்னா எல்லா செக்கும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான், ஆனா எல்லா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் செக் கிடையாது. சோ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் வைடர் டேர்ம், செக் இஸ் நேரோ டேர்ம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டெஃபினிஷன் எழுதலாம், செக்கோட டெஃபினிஷன் எழுதலாம். பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்ல ஆக்செப்டன்ஸ் வரும், செக்ல ஆக்செப்டன்ஸ் வராது. Are you getting it? அது மட்டும் இல்லாமல் செக்குக்கு ஆர்பிஐ உடைய ஆர்பிஐ ஆக்ட் ஆல்சோ இஸ் அப்ளிகபிள். ஆனா பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சுக்கு ஆர்பிஐ ஆக்ட் அவ்வளவா அப்ளிகபிள் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் you can even write this: check is always a demand instrument, but bill of exchange may be demand instrument or may be time instrument. இங்க எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட்ல இருக்குது. ப்ரோனோட் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் உடைய டிஃபரன்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்லயே இருக்குது. ஸ்டார்ட் வித் டெஃபினிஷன். Pronote, unconditional undertaking. Bill of exchange, unconditional order. அது unconditional orderங்க, இது unconditional undertaking. நேச்சர் எழுதுங்க. Pronote bearer ஆகவே முடியாது. Bill of exchange bearer ஆகலாம், ஆனா டிமாண்ட் கம் bearer ஆகக்கூடாது. டிமாண்ட் கம் ஆர்டர் ஆகலாம். நான் சொல்லி கொடுத்துருக்கேன், என்னுடைய மேரத்தான் பாருங்க. தயவு செஞ்சு நெகோஷியபிள் படிக்காதவங்க தயவு செஞ்சு முக்கியமான விஷயங்கள். ப்ரோனோட்டும் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஃபரன்சஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Bill of exchange 3 parties, pronote 2 parties. Study 4 differences. So with this I am winding up negotiable instrument. I believe that Negotiable Instruments Act படிச்சிருக்கீங்க நம்புறேன். நான் நீங்க படிச்சிருக்கீங்க நம்புறேன். Thank you. Coming on to next chapter. Guys, going on to LLP and IRF. LLP IRF ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 6 marks, ஒரு 12 to 14 marks கண்டிப்பா ரெண்டு சாப்டர்ஸ்ல இருந்து வரும். LLP கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை நான் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஸ்மால் LLP. ஸ்மால் LLPனா என்ன? அதாவது what is meant by small LLP? கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ வர ஆகலாம்? 25 லட்சம் வரை ஆகலாம். does not exceed 25 lakh, up to 25 lakh வரை ஆகலாம். or such higher amount not exceeding 5 crore. அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இப்ப 25 லட்சம் தான், ஆனா ஃபியூச்சர்ல இந்த லிமிட் மாறும். இந்த லிமிட் எது வரை மாத்துவாங்க? 5 crore வரை மாத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப லிமிட் 25 லட்சம் தான். higher amount 5 crore as may be prescribe பண்ற மாதிரி, சிஜி prescribe பண்ற மாதிரி அமௌண்ட் மாறும். ஏன்னா இப்ப லிமிட் 25 லட்சம் தான். and or கிடையாது, and டர்ன்ஓவர் சேல்ஸ் எவ்வளவு வரை ஆகலாம்? 40 லட்சம் வரை ஆகலாம். 40 லட்சம் தாண்டக்கூடாது. அப் டு 40 lakhs. ஏங்க கரண்ட் இயரா ப்ரீவியஸ் இயரா? எங்க ப்ரீவியஸ் இயருடைய சேல்ஸ் தான் பார்க்கணும், கரண்ட் இயர் பார்க்க கூடாது. ஹையர் அமௌண்ட் 50 crore. நீங்க ஹையர் அமௌண்ட் படிக்க தேவையில்லை. சச் ஹையர் அமௌண்ட் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட் அப்படின்னு எழுதினா போதும். கான்ட்ரிபியூஷன் நாட் எக்ஸீடிங் 25 lakh, சச் ஹையர் அமௌண்ட் ஆஸ் மே பி பிரிஸ்கிரைப்ட். அண்ட் டர்ன்ஓவர் நாட் எக்ஸீடிங் 40 lakh, சச் ஹையர் அமௌண்ட் as may be prescribed. or இப்போ இங்க or வரும், நான் டைப் பண்ண மறந்துட்டேன். or வரும் இங்க. இப்போ இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனா அது ஸ்மால் LLP ஆயிடும். இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல, but it is satisfying some other conditions prescribed by CG. Some other conditions, அந்த conditions என்ன சார் படிக்க தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இல்லவே இல்லை. Some other conditions prescribed by CG fulfill பண்றாங்கன்னா automatically it will become dash small LLP. So small LLP ஆகிறதுக்கு ரெண்டு வழிகள் இருக்குது. What are the two routes? Route number 1 is contribution 25 லட்சம் வரை இருக்குது. ப்ரீவியஸ் இயர் டர்ன் ஓவர் 40 லட்சம் வரை இருக்குது. ரெண்டும் ஃபாலோ ஆச்சுன்னா ஸ்மால் LLP. or some other requirements, CG சொல்ற some other requirements follow பண்ணாலும் it will become a small LLP. Next, designated partner ரொம்ப ரொம்ப முக்கியம். Who is a designated partner? He is designated as per section 7. designated partner ஆகிறதுக்கு அது இண்டிவிஜுவல் ஆகணும். இண்டிவிஜுவல் தான் ஆகணும், பாடி கோஆபரேட்டிவ் ஆக முடியாது. அது மட்டும் இல்லாமல் டெசிக்னேட்டட் பார்ட்னர்ல 2 பேர் வேணும். அதுல ஒருத்தங்க ரெசிடென்ட் ஆக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். Who is a resident?
கரண்ட் இயர்ல 120 நாள் இந்தியால இருக்க வேண்டும். கரண்ட் இயர், ப்ரீவியஸ் இயர் கிடையாது, படிச்சு வச்சுக்கங்க, இம்பார்ட்டன்ட். There is an LLP by the name Ram Infra in Development LLP which has 4 partners namely Rahul, Rahim, Kartar and Albert. Rahul and Albert are non-resident while other two are resident. LLP wants to take Mr. Rahul and Mr. Rahim as designated partner. Rahul non-resident, Rahim resident. Of course this combination is allowed. So designated partner பத்தி ஒரு 4 line first எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் in this case அவங்கள என்ன பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. in this case இவங்க வந்து ஒருத்தங்க ரெசிடென்டா இருக்கிறாங்க, ஒருத்தங்க நான் ரெசிடென்டா இருக்கிறாங்க. இந்த காம்பினேஷன் அலௌடா அப்படின்னு கேட்டீங்கன்னா அலௌட் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ஃபைனான்சியல் இயர். ஏங்க ஃபைனான்சியல் இயர் எல்எல்பி சொன்னா என்னது? 1st April to 31st December தான். ஆனா சின்ன ஒரு மாற்றம். என்ன மாற்றம் கேட்டீங்கன்னா, எனி எல்எல்பி இன்கார்பரேட்டட் ஆஃப்டர் 30th September, அதாவது 30th செப்டம்பருக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னா என்னது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இந்த 6 மாச கால அளவில் ஆரம்பிக்கிற எல்எல்பிக்கு அந்த மார்ச்ல எண்ட் பண்ண தேவையில்லை, நெக்ஸ்ட் மார்ச்ல எண்ட் பண்ணா போதும். ஏங்க இன்னைக்கு என்ன நாள்? ஜனவரி 13th இன்கார்பரேட் ஆகுது. ஜனவரி 13, 2025 இன்கார்பரேட் ஆகுதுன்னா சார் மார்ச் 31st 2025 எண்ட் பண்ண தேவையில்லை, 2026 எண்ட் பண்ணா போதும். ஸோ 12 monthsக்கு மேல வரும் ஃபினான்ஷியல் இயர்னா சொல்றாங்க, படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், டிஃபைன் த ஃபாலோயிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எல்எல்பி. அதெல்லாம் கேட்டிருக்காங்க, இது எக்ஸாம் கேட்டிருக்காங்க. பாடி கார்பரேட், ஆமாங்க பாடி கார்பரேட் தான். வாட் இஸ் பாடி கார்பரேட்? டெக்ஸ்ட் புக்ல இருக்குது, படிங்க. பாடி கார்பரேட்னா பேசிக்கலி பாடி கார்பரேட்டா இருக்குது. என் பாடி ஆர்டிபிஷியல் பர்சன். ஆனா கம்பெனியுடைய பாடி வந்து என்னது? கார்பரேட்டுங்க. எல்எல்பி பாடி என்னது? கார்பரேட்டுங்க. பாடி கார்பரேட்னா an entity which has separate legal existence, an entity which is an artificial person. ஆனா எல்எல்பி வருமா? வரும். ஃபாரின் எல்எல்பி வருமா? வரும். கம்பெனி வருமா? வரும். ஃபாரின் கம்பெனி வருமா? வரும். ஆனா என்ன வராது? கோஆபரேட்டிவ் சொசைட்டி வராது, சோல் ட்ரேடர் வராது, ஹெச்யூஎஃப் வராது, ஃபர்ம் வராது. இவங்க எல்லாம் பாடி கார்பரேட் கிடையாது. எழுதுங்க, டெக்ஸ்ட் புக் எடுத்து பாருங்க தயவு செஞ்சு ப்ளீஸ். Mutual agency na what is meant by mutual agency? Mutual agency na என்னது? Partnership has mutual agency. LLP do not have mutual agency. அதாவது each partners, firm, partnership act, each partners are agent of the firm as well as of the partners. ஏன்னா ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணா அந்த பார்ட்னர் மட்டும் குற்றவாளி ஆக மாட்டான், என்டையர் ஃபர்ம் குற்றவாளி ஆவான். ஃபர்ம் பார்ட்னர்ஷிப் வரும்போது. ஆனா எல்எல்பி அப்படி இல்ல. எல்எல்பி வேற, பார்ட்னர்ஸ் வேற. சோ பார்ட்னர்ஸ் ஆர் ஏஜென்ட்ஸ் ஆஃப் எல்எல்பி only, not of other partners. அதர் பார்ட்னர்ஸோட ஏஜென்ட் கிடையாது, எல்எல்பியோட ஏஜென்ட் மட்டும்தான். வாட் இஸ் மியூச்சுவல் ஏஜென்சி தான் இங்க சொல்றாங்க பாருங்க. தான் ஏதோ ஒரு பார்ட்னர் தப்பு பண்ணா வேற அதர் பார்ட்னர்ஸ் will not be liable with respect to LLP. ஆனா ஃபர்ம்ல அப்படி கிடையாது, படிச்சு வச்சுக்கோங்க. What is meant by foreign LLP? Foreign LLP means LLP incorporated outside India. வெளிநாட்டுல incorporated ஆன LLP, ஆனா it should have business in India. It's an LLP incorporated registered outside India which has a place of business within India. What is an artificial legal person? நான் சொல்லி தரவே மாட்டேன், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா ஆர்டிபிஷியல் லீகல் பர்சன்னா என்ன? இட்ஸ் a separate legal entity. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரி ஆகும்போது it becomes an artificial person because it is created by law. Artificial person means created by law. It comes into existence by law. There is a separate legal existence by law. நார்மல் பர்சன்ஸுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ, லைக் டான்ஜிபிள் அசெட் வாங்க முடியும், இன்டான்ஜிபிள் அசெட் வாங்க முடியும், ப்ராப்பர்ட்டி ஆன் பண்ண முடியும், சியூ பண்ண முடியும், இதெல்லாம் நீங்க எழுதணும். Artificial person can enter into a contract. Yes. Artificial person can sue. Yes. Artificial person can own an asset. Yes. Artificial person can sue a person. Yes. Now, ரொம்ப முக்கியம். அடுத்த கேள்வி, சேஞ்சிங் த நேம். ஏங்க அண்டர் வாட் சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்எல்பி இஸ் கம்பல்சரிலி ரிக்வயர்ட் டு சேஞ்ச் நேம்? ஏங்க எல்எல்பி உடைய பேரு, நான் ஒரு எல்எல்பியை இன்கார்பரேட் பண்றேன்னா அந்த எல்எல்பி உடைய பேரு should not be identical or should not be similar to that of other LLP or to that of other company or to that of other registered trademark. என்னுடைய பேரு வந்து, நான் வைக்க போற பேரு வந்து வேற எல்எல்பியோட பேராகவோ வேற கம்பெனியோட பேராகவோ or வேற ரெஜிஸ்டர்டு ட்ரேட்மார்க்கோட பேராகவோ சேம் ஆகக்கூடாது, சிமிலர் ஆகக்கூடாது. அப்படியானா அவங்க எனக்கு நேரா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. எனக்கு எகெயின்ஸ்டா, என்னோட எல்எல்பிக்கு எகெயின்ஸ்டா அவங்க
they will give a complaint to central government. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா central government கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா central government will ask that LLP, ask me, ஏய் என்னையா அவங்க மாதிரி பேர் வச்சிருக்கிற, change the name within 3 months. within 3 months குள்ள you are required to change the name அப்படின்னு யார் உத்தரவு போடுவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட். படிச்சுக்கங்க. இப்போ நான் 3 months குள்ள சேஞ்ச் பண்ணிட்டா within next 15 days of changing the name சேஞ்ச் பண்ணி 15 நாளுக்குள்ள have to intimate ROC. ROC will give you new certificate of incorporation. ஏன்னா பேர் மாத்திரம் இல்ல, அதுக்கப்புறம் புதிய சர்டிபிகேட் கிடைச்சதுக்கு அப்புறம் வித்தின் 30 டேஸ்க்குள்ள LLP deed, LLP அக்ரிமெண்ட்ல பேரு மாத்தணும். சிம்பிள். 3 months, 15 days, 30 days. 3 months குள்ள பேரை மாத்தணும். நெக்ஸ்ட் 15 டேஸ்க்குள்ள இன்டிமேட் ROC சர்டிபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் தந்து 30 நாளுக்குள்ள LLP அக்ரிமெண்ட்ல LLP டீட்ல பேரை மாத்தணும். நான் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணலனா எனக்கு ஃபைன் எல்லாம் வராது. நான் இப்படி கம்ப்ளைண்ட் இதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணலனா என்ன பிரச்சனை ஆகும்? வாட் ஆர் தி கான்சிக்வென்சஸ் ஆஃப் நாட் ஃபாலோயிங் திஸ்? நான் இதை ஃபாலோ பண்ணலனா எனக்கு பெனால்டி வராது. வாட் ஹேப்பன்ஸ் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அலாட் a நியூ நேம். நீங்க மறக்காதீங்க, எழுதுங்க. இப்படி நான் பண்ணலனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அலாட் a நியூ நேம். இப்படி நான் பண்ணலனா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஆட்டோமேட்டிக்கலி அலாட் a நியூ நேம் and ROC will give a fresh certificate. மூவிங் ஆன் டு IRF. LLP பொறுத்த மட்டும் இவ்வளவு விஷயங்கள் நல்லா பாத்துங்க. நான் சொன்ன ரிப்பீட் பண்ண விஷயங்கள் நல்லா பாத்துங்க. புக் பேக் கொஸ்டின் ஃப்ரம் LLP பாத்துங்க. LLP இருந்து 1 7 மார்க்ஸ் ஒரு 6 மார்க் கொஸ்டின் வரும். தயவு செஞ்சு நல்லா பாத்துக்குங்க. LLP பொறுத்த மட்டும் டெசிக்னேட்டட் பார்ட்னர் முக்கியம். அப்புறம் சேஞ்சிங் த நேம் இப்பதான் படிச்சோம். நேம் சேஞ்சிங் ரெக்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் LLP ரொம்ப முக்கியம். ஃபீச்சர்ஸ்ல எல்லா ஃபீச்சர்ஸ் நல்லா பாத்துங்க. ஏதோ ஒண்ணு கேட்பான். அது மட்டும் இல்லாமல் டிஃபரன்ஸ் பிட்வீன் LLP ஃபர்ம் எழுதலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபர்ம் LLP அண்ட் கம்பெனி எழுதலாம். அப்புறம் LLP பொறுத்த மட்டும் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர், ஹவு டு இன்கார்பரேட் an LLP 1 ரவுண்ட் வேகம் பாத்துங்க. ஓன் லாங்குவேஜ் எழுதிக்கலாம். கமிங் ஆன் டு IRF சாப்டர். IRFல இதெல்லாம் படிச்சுங்க. IRFல வந்து ஜுடிஷியரினா என்ன, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரினா என்ன, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் நல்லா படிச்சுங்க. அப்புறம் வந்து மினிஸ்ட்ரிஸ், எல்லா மினிஸ்ட்ரிஸ் நல்லா பாத்துங்க. எல்லா ரெகுலேட்டர்ஸ் நல்லா பாத்துங்க. ரெகுலேட்டர்ஸ் சொன்னா RBI, IBPI, SEBI நல்லா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, சுப்ரீம் கோர்ட்னா யாரு, ஹை கோர்ட்னா யாரு? சுப்ரீம் கோர்ட் இஸ் தி அபெக்ஸ் கோர்ட். Chief Justice of India is the highest authority of that court. And 26 January 1950 வந்திருக்குது. ஒரு காலத்துல 7 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. ஆனா இப்ப எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? 34 மெம்பர்ஸ் இருக்காங்க. Can I go to Supreme Court and give case? Yes. நான் சிவில் கோர்ட்டுக்கு போனோம், அங்க தோத்தேன்னா ஹை கோர்ட்டுக்கு போகணும், அங்கே தோத்தேன்னா சுப்ரீம் கோர்ட் போகணும். அங்க சுப்ரீம் கோர்ட் போகும்போது I have to go by dash route. What route? Dash route. Writ petition under article number 32 route வழியா தான் போகணும். ஆர்டிகல் நம்பர் 32 சொன்னா கான்ஸ்டிடியூஷன்ல சொல்ற ஆர்டிகல். ஹை கோர்ட்னா என்ன? இட்ஸ் அபெக்ஸ் கோர்ட் ஆஃப் த ஸ்டேட். ஸ்டேட் மட்டும் இல்ல, யூனியன் டெரிட்டரி வரும். இப்ப வந்து எல்லா ஸ்டேட்டுக்கு ஒரு கோர்ட் இருக்கா கேட்டா கோர்ட் இருக்குது. ஆனா சில ஸ்டேட்ஸ் வந்து ஷேர் பண்றாங்க. சில ஸ்டேட்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து தேர் ஆர் ஒன்லி 25 ஹை கோர்ட். ஏன்னா சில ஸ்டேட்ஸ் ஷேர் பண்றாங்க. இப்போ ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த கண்ட்ரியில 6 ஸ்டேட்ஸ் ஆர் ஷேரிங் ஏ சிங்கிள் ஹை கோர்ட். ஏங்க ஒண்ணுமே வேணாங்க, கேரளால லட்சதீபுக்கு ஹை கோர்ட் கிடையாது. சோ லட்சதீப் இஸ் ஷேரிங் ஹை கோர்ட் வித் கேரளா. That's it. Even an individual can go and file a case. If he fails in civil court, he can give a case in high court under article number 226 writ petition. Now, what are the functions of judiciary? ரொம்ப ரொம்ப முக்கியம். Functions of judiciary படிச்சு வச்சுக்கோங்க. டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு கேஸ இன்டர்பிரட் பண்ணுவாங்க. எங்க ஒரு கேஸ் வந்து அந்த கேஸ நல்லா ரீட் பண்ணி புரிஞ்சு ஆக்ட ரீட் பண்ணி கேஸ ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ஈக்குவாலிட்டி, ஃபயர்னஸ், பீஸ், ஈக்குவாலிட்டி வரும். So these are the 3 functions of judiciary. படிச்சு வச்சுக்கோங்க. காமன் லானா என்ன? பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஏங்க சிவில் லா, டைப்ஸ் ஆஃப் லா முக்கியம். டைப்ஸ் ஆஃப் லா, சிவில் லா, கிரிமினல் லா, காமன் லா, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். காமன் லானா ஒண்ணுமே இல்லைங்க, கேஸ் லா. ஸ்டேர் டிசைசஸ். Please study this. Stare decisis. What is meant by stare decisis? ஏங்க எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை. ஆனா ஆல்ரெடி சேம் பிரச்சனை 10 வருஷம் முன்னாடி வந்திருக்குது. அதுக்கு கோர்ட் வந்து ஒரு கேஸ்ல கோர்ட் வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்ப எல்லா விஷயங்களும் சேமா இருந்துச்சுன்னா நான் எனக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு பிரச்சனை வந்துச்சுல்ல, we can refer that case. The court will refer that case judgment and will give the judgment. Court to follow same principles of judgment established by previous decision
where the facts are similar. எனக்கும் ஃப்ரெண்டுக்கும் பிரச்சனை, எங்களுடைய ஃபேக்ஸும் 10 வருஷம் முன்னாடி நடந்த கேஸுக்கும் உள்ளான ஃபேக்ஸும் சேமா இருந்தா அங்க என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்களோ அதே ஜட்ஜ்மெண்ட் they will give it here. So it's a duty of the court to follow stare decides. Principle of natural justice. Natural justice na enna? Here the other party, எல்லா பார்ட்டி ஈக்குவலான ஒரு ஜஸ்டிஸ் கொடுக்கணும். And you fairly deal the court proceedings. Give a fair hearing. அவ்வளவுதான். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் நான் சொல்றேன். Judgment can override common law, but it cannot override the act. எங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த ஆக்ட வந்து எதிர்க்க கூடாது. ஆக்டுக்கு மேல ஆக்ட ஓவர்ரைடு பண்ணக்கூடாது. ஆனா காமன் லால ஓவர்ரைட் பண்ணலாம். காமன் லானா என்ன? கேஸ் லா. கேஸ் லாவை ஓவர்ரைட் பண்ணலாம், ஆனா ஆக்ட ஓவர்ரைட் பண்ணக்கூடாது. படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து முடிஞ்சது இவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து what is meant by law? Law is nothing but code of conduct. It's a set of rules, obligations, and duties which is imposed by the government over the citizens of the nation. It is the set of obligations and duties imposed by the government on the citizens. Now, எப்படி ஒரு லாவை உருவாக்குறாங்க? Very very simple. First bill இருக்கும். Bill is nothing but draft of a law. And draft of the law is called bill. And that bill is passed in both Lok Sabha, Rajya Sabha. It will be passed in both the houses and it should be assented by the president. And the president assent பண்ணா தான் அது வந்து ஆக்டா மாறும். பில் ஆக்டாக மாறும். பிரசன்ட் பண்ணதுக்கு அப்புறம் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் இட் வில் பி நோட்டிஃபைடு இன் ஒபிஷியல் கெசட். ஒபிஷியல் கெசட்னா என்ன? எல்லாருக்கும் தெரிவிப்பாங்க. ஹலோ இந்தியன் சிட்டிசன்ஸ், ஒரு ஆக்ட் வந்திருக்குது சொல்லிட்டு ஒபிஷியல் கெசட்ல தெரிவிப்பாங்க. ஒபிஷியல் கெசட்னா என்ன? ஒபிஷியல் கெசட் இஸ் நதிங் பட் தி இட்ஸ் a publication of the Indian government. இந்தியன் கவர்மெண்ட் உடைய மேகசின் தான் சாரி இந்தியன் கவர்மெண்ட் உடைய மேகசின் தான் என்னது? ஒபிஷியல் கெசட். நவ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த क्वेश्चन, செபி, ஆர்பிஐ, ஐபிபிஐ இதோட முடியுது. I just want you to study ministries also. Ministry of Corporate Affairs, Ministry of Finance, Ministry of Law and Order படிச்சு வச்சுக்கோங்க. செபி, செபினா யாரு? செபி is a regulatory body. இவன் தான் ரெகுலேட் பண்றாங்க. யார ரெகுலேட் பண்றாங்க? It regulates all the listed companies and all the stock markets in the country. It is coming under Ministry of Finance. இந்த ரெண்டு பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 பாயிண்ட் படிச்சு வச்சுக்கோங்க போதும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து நிறைய எழுதலாம். Again, it regulates the banking system. It comes under Ministry of Finance. ஏங்க அவங்க தான் இந்தியன் ருப்பி நோட்டை சப்ளை பண்றாங்க, பேமெண்ட் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்றாங்க, ப்ரொமோட்டிங் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் இதுவும் படிச்சு வச்சுங்க. பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரான். இந்த விங், இந்த டிவிஷன் ஆஃப் ஆர்பிஐ தான் கரன்சி நோட்ஸ மின்ட் பண்றாங்க. கரன்சிய மின்ட் பண்றாங்க, நோட்ஸ பிரிண்ட் பண்றாங்க. பிரிண்டிங் அண்ட் மின்டிங். எங்க நோட்டை பிரிண்ட் பண்ணுவாங்க, கரன்சிய மின்ட் பண்ணுவாங்க. மின்டிங்னா கரன்சி ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஐபிபிஐ ஏங்க ஒருத்தங்க இன்சால்வென்சி ஆயிட்டாங்க. இப்ப நம்ம யாரு? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். ஸோ வி கம்ஸ் அண்டர் ஐசிஏஐ. அதே மாதிரி ஒருத்தங்க இன்சால்வென்ட் ஆனாங்கன்னா யாரு டிசைட் பண்ணுவாங்க? கோர்ட் வில் அட்ஜூடிகேட் ஹிம் ஆஸ் இன்சால்வென்ட். ஸோ ஹி கம்ஸ் அண்டர் ஹோம் இன்சால்வென்சி பேங்க்ரப்சி போர்ட் ஆஃப் இந்தியா உடைய கீழே சொல்ற ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அவங்க தான் இன்சால்வென்சி ப்ரொஃபஷனல்ஸ் சொல்றவங்க இருக்கிறாங்க. நம்மள மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் மாதிரி there's a people called insolvency professionals. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு கம்பெனி இன்சால்வென்ட் ஆயிடுச்சு, ஒரு company is insolvent, so which means liability is more than asset, so you have to settle the liability, yes or no? So what happens is insolvency professionals சொல்றவங்க இருக்காங்க, he is governed by IBBA. அவங்க வந்து நம்மளுடைய liabilities settle பண்ணி கொடுப்பாங்க. He oversee insolvency proceeding. அதுதான் ஆன்சர். இங்க யாரெல்லாம் கவர் ஆகுங்க? இண்டிவிஜுவல்ஸா கவர் ஆகும், LLP கவர் ஆகும், பார்ட்னர்ஷிப் கவர் ஆகும், எங்க கம்பெனி இன்சால்வென்ட் ஆனாலும் கவர் ஆகும், LLP இன்சால்வென்ட் ஆனாலும் கவர் ஆகும், இண்டிவிஜுவல் இன்சால்வென்ட் ஆனாலும் கவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் what is the main purpose of IBBI is to simplify the insolvency bankruptcy proceedings. இன்சால்வென்சினாலும் சேம் தான், பேங்க்ரப்சினாலும் சேம் தான். இன்சால்வென்சி பேங்க்ரப்சி ரெண்டும் ஒரே வீடு தான். So with this we are completing LLP and IRF. LLP ல IRF ல நீங்க மினிஸ்ட்ரிஸும் படிச்சு வச்சுங்க. Okay, going on to next chapter, Partnership Act. Coming on to Partnership Act. Partnership Act la first question enadhu kettinga na nariya questions eduthu vechiruken, so we'll discuss all these questions now. First question enadhu appdinu kettinga, A and B are partners versus in A, B and company. Firm is doing the business of trading of plastic bottles. A is authorized to sell the stock of plastic bottles. It was decided between them that A should sell the plastic bottle at a minimum price, which was decided.
And if A sells at a lower price, A and B partners, A க்கு ஒரு authority இருக்குது to sell at a minimum price. ஆனா A வந்து minimum price விட கம்மியா சேல் பண்றானா, you have to obtain a permission from B. ஆனா due to some sudden government change in the government policy, அதாவது emergency situation வந்ததுனால price of the bottles was declining. In order to save the loss, save the firm from the losses, A is selling at a lower price, whether it is allowed, whether the sale is valid, whether B can recover anything, or whether B can sue A. Answer is no, because under emergency situation, ஏன்னா பேசிக் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், within authority ஒரு விஷயம் பண்றாங்கன்னா firm will be responsible. ஆனா outside authority, அதாவது outside authority என்ன, உங்ககிட்ட மேங்கோ வாங்கிட்டு வர சொன்னா நீங்க மேங்கோ வாங்கிட்டு வந்தீங்க, அதெல்லாம் within authority. நீங்க ஆப்பிள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா outside authority. So outside authority firm liable ஆக மாட்டாங்க, within authority தான் liable ஆவாங்க. ஆனா emergency scenarioல, in case of emergency scenario, when a partner exceeds the authority, in order to protect the firm from losses, what happens? The act is valid. Now the firm cannot sue that partner. The act of the partner is very, very valid. இங்க என்ன சொல்றாங்க? Every partner has right to be indemnified by the firm in respect of the payments made and liability incurred by him in the ordinary and proper conduct of the business. With respect to emergency for protecting the firm from losses, நீங்க இப்படி எல்லாம் எழுதப்படி தேவையில்லைங்க, இப்படியே எழுதலாம். When any activity is undertaken by the partner within the authority, the firm is responsible. But an activity undertaken by the partner outside authority, the firm is not responsible. But with respect to emergency, அதான் சொல்ல வந்தாங்க, with respect to emergency, partner will be getting indemnified from the firm. Firm has to indemnify the partner because the sale is valid. Partnerக்கு liability கிடையாது, partnerக்கு expenses வந்துருச்சுனா the firm has to compensate. That's what. So here the sale by partner is valid. On the above base of the provisions of the facts, the problem given, selling at a lower price in order to save the firm from losses, the act of A was in favor of the firm and he was not liable to bear the losses. இங்க என்னன்னா firmக்கு வரக்கூடிய losses-ஐ, ஃபர்முக்கு வரக்கூடிய லாசஸை என்ன பண்ண தேவையில்லை, பார்ட்னர் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா பார்ட்னர் இஸ் டூயிங் an act within in an emergency scenario. Going on to second question, ரொம்ப பெரிய கொஸ்டினா இருக்குது. இப்போ சொல்றேன், நம்ம ரீட் பண்ணிடலாம். ABC are partners in a firm which is engaged in the business of trading of branding furniture. The name of the partners was clearly written along with the firm's name in front of the office. On 1st October, C passed away. ஏங்க ஒருத்தங்க செத்து போயிட்டாங்க, ஒரு பார்ட்னர் செத்து போயிட்டாங்கன்னா அந்த டைம்ல இருந்து அவன் லைபிள் ஆக மாட்டாங்க, அவனுடைய அசெட்ஸும் லைபிள் ஆக மாட்டாங்க, அவனுடைய லீகல் ஹையரும் லைபிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. சார் லெட்டர் ஹெட்ல இருந்து ஆர் ஃப்ரம் த நோட்டீஸ் போர்டு பேரு மாத்தல, பேரு எடுக்கவே இல்லை, லெட்டர் போர்ட்ல இருந்து பேரு மாத்தல, ஆர் அந்த நோட்டீஸ் போர்ட்ல இருந்து பேர் எடுக்கவே இல்லை, whether still deceased partner is liable? Answer is still he is not liable. ஏன் கேட்டீங்கன்னா கவனம், என்னைக்கு செத்து போனா 1st October. இப்ப டிரான்சாக்ஷன் எப்ப நடக்குது, நல்லா பாத்துக்குங்க. The accounts of the firm were settled and amount due to the legal hire was also determined. Okay, if the same was not paid, on 16th October, X supplied a furniture. 16ஆம் தேதி firm furniture வாங்குறாங்க, அதுக்கு லைபிள் ஆவானா, C லைபிள் ஆவானா, deceased partner லைபிள் ஆவானா மாட்டான், deceased partner உடைய legal hire லைபிள் ஆவானா மாட்டான். क्वेश्चन தான் பெருசா இருக்குது, ஆனா ஆன்சர் ரொம்ப சிம்பிள். Deceased partner's legal hire or estate is not liable for the act done after the date of death. After the death, அவனுடைய லீகல் ஹையரோ அவனுடைய எஸ்டேட்ஸோ லைபிள் ஆகாது, because public notice கொடுக்க தேவையில்லை. That's the answer. Okay, please bit expand it and write. So removal of the name from the letterhead need not be considered because with respect to death, public notice is not required. At the same time, the deceased partner or his legal heir is not responsible for the act done after death. அவ்வளவுதாங்க. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான நெக்ஸ்ட் கொஸ்டின், 13th கொஸ்டின் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ரெண்டு பேர் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க பார்ட்னரா இல்லையா எப்படி நம்ம செக் பண்ணுவோம்? பேஸ்ட் ஆன் ட்ரூ டெஸ்ட் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரூ டெஸ்ட் பத்தி படிச்சு வச்சுக்கோங்க. ட்ரூ டெஸ்ட்னா என்ன? மினிமம் ஒரு ஷேரிங் ப்ராஃபிட் இருக்கணும், ஒரு அக்ரிமெண்ட் இருக்கணும், மியூச்சுவல் ஏஜென்சி இருக்கணும். இது மூணும் இருந்தா தான் அவங்க ஃபர்ம் ஆர் அவங்க பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், X and Y jointly own a house, let it out on a rent. ரெண்டுக்கு கொடுத்தாங்க, அவங்க ஜாயிண்ட் ஹோல்டர்ஸ்ங்க.
அவங்க ரெண்டுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க இன்கத்தை தான் ஷேர் பண்றாங்க, ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணல. நம்பர் 1. செகண்ட் திங் இஸ் தே டோன்ட் ஹேவ் மியூச்சுவல் ஏஜென்சி கிடையாது. சோ அதனால அவங்க பார்ட்னர்ஸ் கிடையாது. தட் இஸ் ஆன்சர் யூ ஹேவ் டு ரைட். இந்த 1 1 1 இந்த மாதிரி சப் கொஸ்டின் வந்தாங்கன்னா ஆன்சர் 1, ஆன்சர் 2, ஆன்சர் 3 எழுதலாம். இங்க மியூச்சுவல் ஏஜென்சி இல்ல, ஜாயிண்ட் ஓனர்ஸ் மட்டும்தான். அதனால இவங்க என்னவா சொல்ல முடியாது, பார்ட்னர்ஸா சொல்ல முடியாது. நம்ம கமிங் ஆன் டு செகண்ட் क्वेश्चन. X and Y who jointly own a house converted the house into hotel. எங்க ஹோட்டலாக மாத்திட்டு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதில இருந்து இவங்க ப்ராஃபிட்டை ஷேர் பண்றாங்க, earnings ஷேர் பண்றாங்கன்னா we can call this as partnership firm as per true test is followed. Now X and Y jointly own a house, converted the house into a hotel. It was agreed that X would manage the hotel and the net earnings would be divided. ஏங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன், நெட் ஏர்னிங்ஸ் ஆகட்டும், gross earnings ஆகட்டும், ஏர்னிங்ஸை டிவைட் பண்றாங்க சொன்னாலே இட் இஸ் a பார்ட்னர்ஷிப். இங்க நெட் ஏர்னிங் ஆகட்டும், gross earning ஆகட்டும், பிகாஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க let it be gross earnings or net earnings டெக்ஸ்ட் புக்ல கொடுத்துருக்காங்க. இங்க பிசினஸ் கேரி பண்றாங்க, மியூச்சுவல் ஏஜென்சி இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது, ஏர்னிங்ஸ் டிவைட் பண்றாங்க. hence it is partnership. Last question. X admits Y as a partner. Y does not bring any capital கொண்டு வருது. He is not liable to any losses. ஷேர் பண்ணல. நமக்கு தெரியும் ப்ராஃபிட் தான் எல்லாரும் ஷேர் பண்ணலாம், லாஸ் ஷேர் பண்ண தேவையில்லை. And here he is getting 1000 per month as salary in lieu of the profit. ப்ராஃபிட்டுக்கு பதிலாக சம்பளம் or profit in lieu of profit சொன்னாலே இட்ஸ் லைக் ப்ராஃபிட் கொடுக்கற மாதிரி தான். எங்க ப்ராஃபிட் தான், ஆனா ப்ராஃபிட் தான் கொடுக்கல, சாலரி தான் கொடுக்குறாங்க. ஸ்டில் they are partners. ஏன்னா எக்ஸும் வையும் பார்ட்னர் தான், பார்ட்னர்னு சொல்லியிருக்கிறாங்க. they are partners. லாபத்துக்கு பதிலாக சாலரி. மியூச்சுவல் ஏஜென்சி இருந்துச்சுன்னா, நீங்க அதை எழுதணும், மியூச்சுவல் ஏஜென்சி இருந்துச்சுன்னா, பவர்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஸ் இருந்துச்சுன்னா it becomes a valid partnership. ஏன்னா ப்ராஃபிட் ஷேர் பண்றாங்க தானே. ஆமா, ப்ராஃபிட் பதிலாக தான் சாலரி கொடுக்குறாங்க. இன் லியூ ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னா, ப்ராஃபிட் இருந்தா தான் சாலரி வரும். இன் லியூ ஆஃப் ப்ராஃபிட் இருந்தா தான் சாலரி வரும். அப்ப என்ன அர்த்தம், ப்ராஃபிட் தான் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், நான் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் இப்போ சொல்லிடுறேன். அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்ம் ரொம்ப முக்கியம். அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்முக்கு அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன? அன்ரெஜிஸ்டர்ட் ஃபர்முக்கு வந்து ஃபர்முக்கு சியூ பண்ண முடியாது, தேர்ட் பார்ட்டி சியூ பண்ண முடியாது, பார்ட்னர்ஸுக்கும் ஃபர்மை சியூ பண்ண முடியாது. ஆனால் அட்வான்டேஜ் என்னது, third party can sue the unregistered firm. At the same time, partners can sue the firm with respect to dissolution. Dissolution-க்காக sue பண்ணலாம், இல்லாம sue பண்ண முடியாது. இப்போ first question, XYZ company is a partnership firm. The firm is unregistered. The firm purchased some iron rods from another firm, LMN. So XYZ இருக்குது, LMN இருக்குது, ரெண்டுமே unregistered. XYZ and company could not pay the price within the time. LMN has filed a suit against XYZ. ஏங்க LMN firm தான் unregistered, XYZ firm தான் unregistered. ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு sue பண்ண முடியாதுங்க. ஏன்னா XYZ-க்கு LMN third party, LMN-க்கு XYZ third party. ரெண்டு பேரும் அங்கிட்டு இங்கிட்டு sue பண்ண முடியாது. First question, whether LMN can file a suit? No. Second question, what will be your answer if XYZ is registered? ஏங்க XYZ registered தான், ஆனா செகண்ட் கொஸ்டின் LMN unregistered தானே, அப்ப LMN-க்கு sue பண்ண முடியாதுல்ல. Third question, what will be your answer if LMN is registered, XYZ is unregistered? LMN registered ஆனா sue பண்ணலாம். So first question sue பண்ண முடியாது, second question sue பண்ண முடியாது, third question sue பண்ணலாம். So unregistration or non registration பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும், டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் பத்தி எழுதணும், அதுக்கு அப்புறம் தான் நீங்க கன்க்ளூஷனுக்கு வரணும். கொஞ்சம் எலாபரேட்டா எழுதலாம், ஃப்ரம் டெக்ஸ்ட் புக்ல கொடுத்த மாதிரி கொஞ்சம் எலாபரேட்டா எழுதுங்க. நான் ஷார்ட்டா தான் கொடுத்திருக்கேன் because of lack of time. Next question, ரொம்ப முக்கியமான அடுத்த கொஸ்டின், நல்லா புரிஞ்சுங்க. ரெம்யூனரேஷன் ஃபுல்லா கொஸ்டின் ரீட் பண்ணல. ரெம்யூனரேஷன், எங்க ஒரு பார்ட்னருக்கு ரெம்யூனரேஷன் கொடுக்கலாமா? எஸ், இட் should be mentioned in the deed. டீட்ல மென்ஷன் பண்ணா கொடுக்கலாம். டீட்ல மென்ஷன் பண்ணலனா you have no right to receive remuneration unless specified in the deed. ஆனால் if it is a traditional customary practice of the firm to provide remuneration காலமா கொடுத்துட்டு இருக்காங்க, டீட் இல்லாட்டாலும் கொடுத்துட்டு இருக்காங்க, it's a traditional customary manner for the firm to give the remuneration, then at that situation, if that is the issue, the firm can very well give remuneration. In this situation என்ன சொல்றாங்க, there is no expressed agreement regarding remuneration. ஆனா tradition is there. Traditional follow பண்ணிட்டு இருக்காங்க, so they can very well traditional follow பண்ணிட்டு இருக்கறதுனால they can very well give what? Traditional follow பண்ணிட்டு இருக்கறதுனால they can very well give remuneration. That's the answer. Coming on to 16th question. இப்போ அடுத்த क्वेश्चन என்னன்னா, நான் சொல்லி தந்துறேன். There are two types of business. ரெண்டு பிசினஸும் unlawful ஆனா தான் mandatory டிசால்வ் பண்ணணும். ஆனா எங்க dissolution of firm ரொம்ப முக்கியம். dissolution by
கோர்ட் ஆர்டர் டிசிஷன் வித்வுட் கோர்ட் ஆர்டர் நல்லா படிச்சு வச்சுங்க, ஏதோ ஒன்று கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் என்ன சொல்ல வரேன்னா, ரெண்டு 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 பிசினஸ் இருக்குது ஒரு ஃபர்முக்கு. அஜினாமோட்டோ இஸ் ஆல்சோ தேர், பேப்பர் கப்ஸ் இஸ் ஆல்சோ தேர். ஆனா அஜினாமோட்டோ கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க. அஜினாமோட்டோ பேன் பண்ணதுனால பேப்பர் கப்ஸ் கேரி பண்ணலாம், அஜினாமோட்டோ தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். ஸோ அஜினாமோட்டோ பிசினஸ் இஸ் ப்ரோஹிபிட்டட் பட் பேப்பர் கப்ஸ் பிசினஸ் இஸ் அலவுட். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ கேன் த ஃபர்ம் கேன் கேரி ஆர் கண்டினியூ வித் பேப்பர் கப் பிசினஸ். ஓகே, நான் இங்க என்ன சொல்ல வராங்க, இப்போ நீங்க இது வந்து மேண்டேட்டரி கம்பல்சரி டிசல்யூஷன். எப்ப கம்பல்சரி ஆன்சர், எப்ப கம்பல்சரி டிசல்யூஷன் பண்ற மாதிரி தேவை வரும், death of all partners. எல்லா பார்ட்னர்ஸ் செத்து போயிட்டாங்க, எல்லா பார்ட்னர்ஸ் எக்ஸப்ட் ஒன் செத்து போயிட்டான். ஏன்னா ரெண்டு பார்ட்னர்ஸ் வேணும் இல்ல, எல்லா பார்ட்னர்ஸ் இன்சால்வென்ட், எல்லா பார்ட்னர்ஸ் எக்ஸப்ட் ஒன் இன்சால்வென்ட் ஆர் firm became unlawful. இந்த 5 கேசஸ்ல மேண்டேட்டரியா க்ளோஸ் பண்ணணும். ஆனா there are two types of business, there are two business. one unlawful ஆனா அடுத்தது lawful தானே, ஒன்னு unlawfulனா மற்றது lawful தான். You can carry with lawful, you need not mandatorily dissolve. அவ்வளவுதான். Coming on to 17th question, partner by holding out. யாரு partner by holding outனா என்ன, ரொம்ப முக்கியங்க. partner by holding outனா நான் அங்க ஏபிசி ஃபர்ம் இருக்குது, நான் வந்து பார்ட்னர் கிடையாது, பட் ஐ ஆம் போஸ்டிங் மை செல்ஃப். ஹலோ ஹலோ ஹை விஷ்ணு, நான் தேர்ட் பார்ட்டி. இமேஜின் விஷ்ணு இஸ் தேர்ட் பார்ட்டி. ஐ ஆம் டெல்லிங் டு விஷ்ணு, விஷ்ணு விஷ்ணு ஐ ஆம் த பார்ட்னர் இன் தட் ஃபர்ம் அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன், நானே என்ன பத்தி புகழ்த்தி சொல்றேன். ஓர் வேற யாரோச்சும் என்னை பத்தி அவன்கிட்ட சொல்லும் போது ஐ ஆம் allowing, I am representing myself before third party as a partner, but actually I am not a partner. Or when others tell something about me, I permit to be represented as the partner in front of a third party. இங்க என்ன கொஸ்டின் நல்லா பாத்துங்க. Ram and Shyam are partners in a firm. Gopal, a renowned businessman, is their common friend. Ram introduced Gopal to Sundar. So என்னன்னா ராமும் ஷியாம் தான் firm partners. So கோபால் இஸ் த தேர்ட் பார்ட்டி. இதெல்லாம் நீங்க பார்த்து வைக்கணும், கொஸ்டின் ரீட் பண்ண போதே புரிஞ்சு வைக்கணும். கோபால் இஸ் த தேர்ட் பார்ட்டி. நான் கோபால்கிட்ட என்ன சொல்றாங்க, சுந்தர் வந்து எங்களுடைய பார்ட்னர்னு சொல்றான். சுந்தர் இஸ் நாட் ஏ பார்ட்னர். இப்ப என்ன ஆகுது, ராம் இஸ் போஸ்டிங் சுந்தர் as a partner in front of Gopal. So Sundar is partner by holding out. Gopal, knowing that he is not a partner, preferred to keep quiet on such an introduction. This information about Gopal being a partner of the firm was shared by Sundar with another businessman, Madhav. So what is happening over here? The information about Gopal being a partner of the firm was shared by Sundar with another businessman, Madhav. Next day, Sundar supplied. Please listen, one minute, I have to read the question. Ram and Shyam are partners in a firm. Okay. Gopal, a renowned businessman, is their common friend. Ram introduced Gopal to Sundar. Oh my God, na tappi solliten. Tavara solliten. Wait பண்ணுங்க. 1 minute. Chinna confusion in the question. Ram, Shyam. Now you have Gopal. Ram is telling to Gopal, அப்படியா சொல்றாங்க? இல்ல, Ram introduced Gopal to Sundar. Okay, wait. இங்க Sundar. Ram is telling to Sundar that Gopal is my partner. நல்லா புரிஞ்சுங்க, நான் ஃபர்ஸ்ட் சொன்னது தப்பு. I am so sorry for that. We also will do mistakes sometimes. I'm so sorry for this. Please wait and listen. நான் சொல்லி தரேன். ராம் ஷியாம் ரெண்டு பார்ட்னர்ஸ் இருக்கிறாங்க. what is happening? கோபால் ஒரு பார்ட்னரே கிடையாது. ஆனா கோபால் பார்ட்னர்னு யார்கிட்ட சொல்றாங்க, சுந்தர்கிட்ட சொல்றாங்க. Now Gopal is partner by holding out. Now what is happening? Sundar is telling this to some other person called Madhav. My question here is, சுந்தர் வேற யார்கிட்ட சொன்னா இவன் பார்ட்னர் பை ஹோல்டிங் ஆக மாட்டான். கோபாலே சொல்லணும் ஆர் ராமே போயிட்டு சொல்லணும். அப்ப கோபால் have to allow it. நான் சொல்லட்டா, இப்ப என்ன நடக்குதுன்னா, சுந்தருக்கு கோபால் will become liable. 3 பேரும் லைபிள் ஆவாங்க. ஆனா மாதவுக்கு கோபால் லைபிள் ஆக மாட்டாங்க. ஏன்னா கோபால் சொல்லல ஆர் வேற யாரோ சொல்லும் போது கோபால் allow இல்ல. கோபாலுக்கு இதை பத்தி தெரியவே செய்யாது. இங்க என்ன நடக்குது நான் சொல்லித்தரேன். ஏங்க வெயிட் லிசன். ராம் ஷியாம் 2 பேர் இருக்கிறாங்க. கோபாலை பத்தி சுந்தர்கிட்ட சொல்றான். கோபால் கேட்டுக்கிட்டே இருக்கிறா, அலோவ் பண்றான். சோ கோபால் இஸ் பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட். ஹி இஸ் லைபிள். சுந்தர் என்ன லோன் கொடுத்திருக்கானா கோபாலும் லைபிள் ஆவாங்க. ஆனா இங்க என்ன ஆச்சு, சுந்தர் இஸ் கோயிங் அண்ட் டெல்லிங் டு சம் அதர் பர்சன் அபௌட் திஸ். ஏன்னா சுந்தருக்கு தெரியும் இவன் வந்து பொய் சொல்றான், தெரிஞ்சிருச்சு. அதனால சுந்தர் இஸ் கோயிங் அண்ட் ஷேரிங் டு மாதவ். மாதவ் இஸ் கிவிங் லோன் பேஸ்ட் ஆன் சுந்தர்ஸ்
சுந்தர் சொன்னதை கேட்டுப்புட்டு Madhav is giving loan. My question here is whether Gopal is liable to Madhav. Answer: Gopal is not liable to Madhav, but Gopal is liable to Sundar. அதுதான் ஆன்சர். கரெக்ட். ஏங்க நீங்க இங்க என்ன எழுதணும்னா ஒண்ணுமே இல்லைங்க, கன்ஃபியூஷனே இல்லைங்க. பார்ட்னர் பை ஹோல்டிங் அவுட்னா என்ன நானே சொல்றேன், ஆர் என்ன பத்தி யாரோ சொல்லும் போது நான் அலோவ் பண்றேன். ஏங்க சுந்தருக்கு நடக்குது அது, ஆனா மாதவோட அடிப்படையில நடக்கல. ஏன்னா மாதவு கிட்ட நான் சொல்லல, ஆர் யாரோ சொல்லும் போது நான் அலோவும் பண்ணல. So I am not liable. I am partner by holding out is not liable to Madhav, but I am liable to Sundar. Please படிச்சு வச்சுங்க, important question. Now coming on to next question. Insolvent ஆனா என்ன நடக்கும்? எங்க insolvent ஆனா நீங்க பார்ட்னரே ஆக முடியாது. You have to quit from the firm. You won't be further liable. Firm is not responsible to you. You are not responsible to firm. Insolvencyக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்துக்கு ஒண்ணுமே நீங்க liable இல்ல. Public notice கொடுக்க தேவையில்லை. பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்க தேவையில்லை. firm is also not liable to you. You are also not liable to you. இன்சூரன்ஸ் ஆனா செட்டில் பண்ணுவாங்க. firm will settle the amount due to you. இங்க ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ ஏதோ ஒரு பார்ட்னர் செத்து போயிட்டாங்க, or ஏதோ ஒரு பார்ட்னர் இன்சால்வென்ட் ஆனாங்க. firm dissolve ஆகுமா கேட்டீங்கன்னா ஆகாது. ஆனா sometimes there is a chance of dissolution. That is called as dissolution by uncertainties or happening of some uncertain event. நீங்க படிச்சிருப்பீங்க, படிக்காதவங்க போயிட்டு பாருங்க. dissolution by courtல dissolution without court order சொல்லிருப்பாங்க. dissolution by mutual agreement இருக்கும், dissolution by notice இருக்கும், dissolution compulsory dissolution இருக்கும், dissolution by happening of some uncertain events இருக்கும். So இந்த டைம்ல when ஒரு partner becomes insolvent, this might, இப்போ ஒரு ஆக்டிவ் பார்ட்னர் இன்சால்வென்ட் ஆனான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? மற்ற பார்ட்னர்ஸ் கேன் கண்டினியூ, but they are thinking that we don't want to continue think பண்றாங்கன்னா they can close the business. So sometimes insolvency of a partner may result in dissolution. அது நீங்க எழுதி வச்சுக்கோங்க. பட் இன்சால்வன்ஸ் ஆனா உங்களுக்கும் firmக்கும் liability வராது. firm is also not liable to you. You are also not liable to you for the transaction happening after the date of adjudication of insolvency. Now, what is meant by partnership for a fixed time period? தெரியுமா தெரியாதா? Duration of the partnership is mentioned in partnership deed. It is called the partnership for particular time period. அந்த time period முடிஞ்சா partnership will come to an end. இங்க ஒரு விஷயம் சொல்லணும். அந்த time period முடிஞ்சதுக்கு அப்புறம் if you are continuing means it will become partnership at will. Now, whether continuing guarantee can be revoked. ஏங்க continuing guarantee னா என்ன? நான் சொல்லி கொடுத்திருக்கேன். Guarantees of two types, specific and continuing. Continuing னா series of transaction இருக்கும். கண்டினியூயிங் கேரண்டி firm யாருக்கோ கொடுத்திருக்காங்க, ஒரு யாரோ firmக்கு தந்திருக்காங்கன்னா firm ரீகான்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது this guarantee will come to an end. டீட்ல ஒண்ணுமே சொல்லலனா, if deed is silent, continuing guarantee given by firm to third party or third party to firm will come to an end. எனக்கு கேரண்டி தராங்க, ஃபர்முக்கு யாரோ தராங்க, ஒரு ஃபர்ம் யாருக்கோ கொடுக்குறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு ரீகான்ஸ்டிடியூஷன் ஆர் டிசல்யூஷன் ஆஃப் தி பார்ட்னர்ஷிப், ரீகான்ஸ்டிடியூஷன் நடக்கும்போது this continuing guarantee will come to an end. It will be revoked. What is meant by goodwill? Goodwill is the potentiality or reputation of the business to earn more profit over and above the normal level of profit. Normal level of profit விட earn பண்றதுக்கு உண்டான அந்த எபிலிட்டியை தான் goodwill சொல்றாங்க. Goodwill is the property of the firm. Even goodwill can be sold. அதை எழுதினா போதும், கரெக்டா இருக்கும். Okay, now next question. Referring to the provisions of the Indian Partnership Act, if a partner is otherwise expelled, the expulsion is null and void. Otherwise expelled na என்ன? Expulsions rules இருக்குது, நல்லா படிக்கணும். 3 rules. Expulsion na removal authority deed la கொடுக்கணும். Deed should mention the power to expel. Second point is consent of all தேவையில்லை, consent of majority போதும். And expulsion should happen in good faith. Good faith na என்ன? Good faith na 3 things. Proper notice கொடுக்கணும், opportunity of being heard கொடுக்கணும், and it should be at the best interest of the firm. அதாவது ஒரு valid reason இருக்கணும். personal reasonsக்காக வெளியில போக கூடாது. ஒரு பார்ட்னர் fraud பண்றாங்க, you can very well remove him because அதனால firmக்கு நல்லது வரணும். It should be at the interest of the partnership. அதாவது firmக்கு நல்லது வரணும். இவ்வளோ 6 condition, 3 main conditions plus good faith 3 conditions satisfy பண்ணாம otherwise expel பண்ணிட்டீங்கன்னா expulsion is null and void. படிச்சு வச்சுக்கோங்க. If the partner who is expelled will cease to be liable to the third party for the act done after expulsion. தப்பு. எக்ஸ்பெல்ஷனுக்கு அப்புறம் பார்ட்னர் லைபிள் ஆக மாட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கணும். டெத்துக்கும் இன்சால்வன்சி கொடுக்க தேவையில்லை, ஆனா மிச்சம் எல்லாத்துக்கும் பப்ளிக் நோட்டீஸ் இஸ் a must. பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கலன்னா liability will be continuing. அதுதான் ஆன்சர். அதை எழுதுங்க, தேசியம் நம்ம நோட்ஸ் பார்த்துக்குங்க.
நெக்ஸ்ட் ஏங்க ரைட்ஸ் ஆஃப் அன் அவுட் கோயிங் பார்ட்னர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மைனர் படிங்க, நான் சொல்லல மைனர் படிங்க. மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மணி, இந்த ரெண்டு விஷயம் படிச்சு வச்சுக்கோங்க. மிஸ் அப்ளிகேஷன் ஆஃப் மணி அண்ட் மைனர் படிச்சு வச்சுக்கோங்க ப்ளீஸ். இப்போ ஒரு விஷயம் சொல்லணும். ரைட்ஸ் ஆஃப் அன் அவுட் கோயிங் பார்ட்னர், ஒரு பார்ட்னர் வெளியில போறாங்க. கேன் ஹி ஸ்டார்ட் ஏ கம்ப்ளீட்டிங் பிசினஸ்? எஸ். ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் இல்லைனால் பண்ணலாம். ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட்னா என்ன? கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சிருக்கணும். நீங்க எல்லாருமே ஒன் டைம் படிச்சு வந்தவங்க தான். So I don't want to explain everything now. Now, outgoing partner can very well start a competing business, but he can advertise also. He can start, he can advertise, anything he can do. ஆனா மூணு விஷயங்கள் பண்ணக்கூடாது. He cannot use the firm's name. He cannot represent himself. ஏங்க நான் அந்த ஃபர்மோட ஆள் தான், ரெப்ரசென்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம அந்த ஃபர்ம்ல இருக்கிற அந்த ஓல்டு ஃபர்ம்ல இருக்கிற கஸ்டமர்ஸ் நான் என் கையில் எடுக்கக்கூடாது. I should not solicit that customers to me. I cannot use the firm's name. I cannot represent myself to that of that firm, and I cannot solicit the customers. இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் இருந்துச்சு. ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட்னா என்ன? எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் வெளியில போகிற பார்ட்னர் தம்பி நெக்ஸ்ட் 5 வருஷத்துக்கு இந்த ஏரியால பிசினஸ் பண்ணாதே சொல்லுவாங்க. ஏன்னா காம்படிஷன் குறைக்கிறதுக்காக. அது வேலிட். ஸ்பெசிபிக் லொகேஷன், ஸ்பெசிபிக் டைம், சிமிலர் பிசினஸ் இங்க பண்ணாதேன்னு எக்ஸிஸ்டிங் பார்ட்னர் அவுட் கோயிங் பார்ட்னர் சொன்னானா ரெஸ்ட்ரெயின் ஆஃப் ட்ரேட் அது வேலிட். அப்படி இருக்குதுன்னா பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா கம்பீட்டிங் பிசினஸ் பண்ணலாம். செகண்ட் கொஸ்டின். இப்போ நான் கொஸ்டின் ஃபுல்லா ரீட் பண்ணல, ஆனா ஐ அம் டெல்லிங் தி summary of this question. Now listen properly. Should you settle the amount to withdrawing partner, outgoing partner? Answer is yes. Settle immediately. நீங்க படிச்சிருப்பீங்க firm partnership accountsல. ரிட்டையரிங் பார்ட்னருக்கு காசு இருந்துச்சுன்னா இப்பவே செட்டில் பண்ணிடுங்க. டு கேஷ் சொல்லி செட்டில் பண்ணுங்க. கேபிட்டல் அக்கௌண்ட் செட்டில் பண்ணுங்க. இல்லனா இட் வில் பி ட்ரீட்டட் as loan. லோனாக ட்ரீட் பண்ணும்போது there are two options. இங்க பாருங்க. Where any member has died or otherwise ceased to be a partner and surviving or continuing partners carry the business without the final settlement. கேரி பண்றாங்க, பிசினஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனல் செட்டில்மெண்ட் பண்ணாம பிசினஸ் கேரி பண்ணிட்டு இருக்காங்க. It will be treated as loan. லோனாக ட்ரீட் ஆயிடும். அண்ட் இங்க ஒரு ஆப்ஷன் இருக்குது. லோனாக ட்ரீட் பண்ணும்போது there are two options. Either the firm should give 6% interest per annum or make a new agreement interest-க்கு பதிலாக. There's an option given to the legal heirs of the deceased partner or to the outgoing partner. Instead of 6% interest, you can get a share in the subsequent profit. அப்படின்னு சொல்லி அக்ரிமெண்ட் இருந்துச்சுன்னா you can interest-க்கு பதிலாக you can get share in subsequent profit. படிச்சுக்கங்க, ரொம்ப முக்கியம். Next question. Ram and Rahim are working. Sorry guys. Ram and Rahim are working as teachers in okay. They jointly purchased a flat and gave it on a rent. ஏங்க jointly purchased a flat and gave it on rent சொன்னா அவங்க யாரு கிடையாது, பார்ட்னர்ஸ் கிடையாது. They are joint owners. Joint owners தான் என்ன? அவங்க எல்லாமே ஜாயிண்டா ஷேர் பண்ணுவாங்க. இன்கத்தை ஜாயினா ஷேர் பண்ணுவாங்க, எக்ஸ்பென்ஸ் ஜாயினா ஷேர் பண்ணுவாங்க. மியூச்சுவல் ஏஜென்சி கிடையாது. இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா there is an electricity bill. இந்த எலக்ட்ரிசிட்டியை எப்படி ஷேர் பண்ணணும்? ஆன்சர் ஈக்குவலா ஷேர் பண்ணணும் ரெண்டு பேரும். வெதர் ஒருத்த மட்டும் ஃபுல்லா பே பண்ணா போதுமா? வெதர் ராம் இஸ் liable to pay full amount of 3000 rupees electricity bill அதெல்லாம் கேக்குறாங்க. ஆன்சர் இல்ல. ராம் 1500 பே பண்ணா போதும், ரஹீம் 1500 பே பண்ணா போதும். ஏன்னா இங்க பார்ட்னர்ஷிப் கிடையாது. சோ ராமோடு மட்டும்தான் liable, ரஹீமோடு மட்டும்தான் liable. ஃபர்ம்னா அப்படி இல்ல. ஃபர்ம்னா jointly severally liable எல்லாருமே. ஒருத்தன் கொடுக்கலையானாலும் எல்லா பார்ட்னர் சேர்ந்து கொடுக்கணும். இங்க அப்படி இல்ல. பிகாஸ் இங்க பார்ட்னர்ஷிப் கிடையாது, இங்க மியூச்சுவல் ஏஜென்சி இல்ல. அதுதான் ஆன்சர். தான் பாருங்க. ப்ளீஸ் ஸ்டடி as such. எவ்வளவு கொஸ்டின்ஸ் மோர் இருக்குதுங்க? ஓகே, இப்ப முடியுதுங்க. இப்ப முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Implied authority-னா என்ன? Implied authority means authority to a partner given by Indian Partnership Act. Implied-னா என்ன? Given by act. Express-னா என்ன? It is written or oral. இப்ப நான் கேட்கிற கொஸ்டின் என்னன்னா, ஒரு பார்ட்னருக்கு என்ன பவர் இருக்குது? இம்ப்ளைட் அத்தாரிட்டியே சொல்றாங்க. இம்ப்ளைட் அத்தாரிட்டியில சில பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, படிங்க. ஆனா
இங்க கீழே சொன்ன 8 விஷயங்கள் பண்ணக்கூடாது. ஒரு பார்ட்னர் தனியே இந்த 8 விஷயங்கள் பண்ணக்கூடாது. we call this as statutory restriction kept on a partner. இது கேட்பாங்க. state the act which are beyond the implied authority அப்படின்னு சொன்னா ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த கீழே சொன்ன 8 விஷயங்கள் பண்ணக்கூடாது. can he open a bank account in his own name for the firm? No. Can he acquire removable property? அவனே தனியே யார்கிட்டயும் கேட்காம தனியா பண்ணக்கூடாது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அக்வயர் பண்றான், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை செல் பண்றான், ஃபேமுக்காக வேறொரு ஃபேம் கூட ஒப்பந்தம், அதாவது he is entering into some business collaborations பண்றான், பண்ணக்கூடாது. கோர்ட்டுக்கு போகாம ஆர்பிட்ரேஷன் வழியாக செட்டில்மெண்ட் பண்றான். ஏங்க ஒரு பார்ட்னர் தனி இப்படி பண்ணவே கூடாது, இப்படி பண்றான் அப்படி பண்ணக்கூடாது சொல்றாங்க. கோர்ட்டுக்கு போகாம ஆர்பிட்ரேஷன் வழியாக செட்டில்மெண்ட் நடக்குது. ஆர்பிட்ரேஷன்னா என்ன? அவுட் சைட் கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணலாமா கேட்டா பண்ணக்கூடாது. சோ இந்த மாதிரி 8 பாயிண்ட் இருக்குது. 5 பாயிண்ட்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து MNPR partners which are dealing with refrigerator. P retired from the firm but failed to give. என்ன firm? registered firm இல்லையா அதை பாத்துங்க. அது ஒண்ணுமே சொல்லல. ஓகே. P retired from the partnership firm but failed to give public notice. ஏங்க public notice கொடுக்கல. After his retirement, MNP visited a trade fair, inquired about the some refrigerator. Mr. X, who was exhibiting his refrigerator with the new technologies, was impressed with the instructions of Mr. P and requested him to okay. The visiting card also included the name of the P. Okay. ஏங்க ரொம்ப சிம்பிளுங்க, ஒண்ணுமே இல்லைங்க. My கேள்வி P retired, whether he gave public notice? No. Whether he is responsible for the transaction? Yes. அதுதான் ஆன்சர். நீங்க அதை எழுதணும். ரிட்டையர்மெண்ட்னா என்ன, பப்ளிக் நோட்டீஸ் வேணாமா, பப்ளிக் நோட்டீஸ் கொடுக்கலன்னா என்ன எஃபெக்ட், அதுவும் எழுதணும். லாஸ்ட் क्वेश्चन, செட்டில்மெண்ட். டிசல்யூஷன் பண்ணும்போது செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும்? ரொம்ப சிம்பிளுங்க. டிசல்யூஷன் பண்ணும்போது செட்டில்மெண்ட் எப்படி பண்ணணும்? பே அவுட் சைட் லைபிலிட்டி, அதுக்கப்புறம் பார்ட்னர்ஸ் அட்வான்சஸ், அதுக்கப்புறம் பார்ட்னர் கேபிட்டல், அதுக்கப்புறம் மிச்சம் அசெட் இருந்துச்சுன்னா they can take home. First third party, then advances, then capital, then residual amount can be divided by the partners. இதுவே டெஃபிஷியன்சி லாஸ் இருக்குதுன்னா, அதாவது அசெட் அமௌண்ட் செட்டில் பண்ண முடியல, ஃபர்ம் உடைய அசெட் வச்சு செட்டில் பண்ண முடியல, என்ன பண்ணணும்? பே ஃப்ரம் ரிசர்வ்ஸ், பே ஃப்ரம் கேபிட்டல். ஒண்ணுமே பைசா இல்லைனா, காசு இல்லைனா மட்டும்தான் they have to bring their personal asset. அதனால தான் சொல்றாங்க பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ல பார்ட்னர்ஸ் உடைய லைபிலிட்டி அன்லிமிட்டட்னு சொல்றாங்க. With this, I am completing Partnership Act. So, நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நாங்க எல்லாமே பண்ணியிருக்கோம். பார்ட்னர்ஷிப், நெகோஷியபிள், IRF LLP நான் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் முடியுமோ எல்லாமே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். இவ்வளோ சொன்ன கான்செப்ட் படிங்க. அது இல்லாம என்னெல்லாம் படிக்க முடியுமோ படிச்சுக்குங்க. டுமாரோ ஐ பிலீவ் தட் யூ லவ் திஸ் செஷன். எங்களால லாஸ்ட் மினிட்ல என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் நம்புறோம். ஸோ ஐ பிலீவ் தட் உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. Again, நாளைக்கு நான் என்ன சொல்லியிருக்கிறேன், கம்பெனிஸ் ஆக்டும் சேல் ஆஃப் குட்ஸ் படிங்க. ஒரு 10 கொஸ்டின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணலாம். கம்பெனிஸ் ஆக்ட் பொறுத்த மட்டும் டாக்டரின்ஸ் நல்லா படிங்க, டைப்ஸ் ஆஃப் கம்பெனி ரொம்ப நல்லா படிங்க, சோகா பொறுத்த மட்டும் அன்பெய்டு செலர் படிங்க, ரைட்ஸ் ஆஃப் அன்பெய்டு செலர் படிங்க, ஆனர்ஷிப் ரூல்ஸ் படிங்க, கேவி டெண்டர் படிங்க, கண்டிஷன் வாரண்டி படிங்க. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு வாங்க. நாளைக்கு நைட் again 1 hour I will do revision. நன்றி, வணக்கம். This is CAbros, CA Seshadri signing off. பாஸ் பண்றோம். பயப்படாம உங்களுடைய சப்ஜெக்டை ஹேண்டில் பண்ணுங்க. நன்றி.